පත්මේ එල්ලුවාම නේපාලී සිටි සෙව්වන්දිගේ පසුම්බියක් හිඳිලා மாலித் உகஸ்கரன் இது அதெல்லாம் பியூட்டி சலூன் கமனத் நெவத்திலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் நேபாளத்தில் வைத்து இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட இந்த கொலைக்கு உதவி ஒத்தாசை புரிந்தால் இசாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கான உதவி ஒத்தாசை புரிந்த பலர் கைது செய்யப்பட்டு இப்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். எனவே இசாரா செவ்வந்தி தொடர்பான விவகாரங்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைவாக இன்னும் ஒரு முக்கியமான தகவல்களும் அவர் தொடர்பாக வெளியாகியிருப்பதாகத்தான் அந்த செய்தி வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இசாரா செவ்வந்தி இவ்வாறு கைது செய்யப்பட முன்னர் அவர் கேல்பத்ரே பத்மே என்பவர் தான் அவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கும் அதே போல் நேபாளத்தில் தங்கியிருப்பதற்கும் அவரது உணவு, உடை, அவருடைய மேக்கப், அவருடைய அழகு பராமரிப்பு உள்ளிட்ட சகல விடயங்களுக்கும் கேல்பத்ரே பத்மேவிடமிருந்து பணம் சென்றிருக்கிறது. ஜேகேபா என்பவர் ஊடாக அந்த பணம் அவருக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்தோனேசியாவில் வைத்து கேல்பத்ரே பத்மே கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த இஷாரா செவ்வந்திக்கான பணம் செல்கின்ற விடயம் தடைபட்டிருக்கிறது. இதன் காரணமாக பணத்துக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய விடயமாக அவருக்கு மாறியிருக்க அவர் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை அடகு வைக்கும் அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது. எனவே 5 லட்சம் ரூபாவுக்கு அந்த தங்கச்சங்கிலியை அடகு வைப்பதற்கான ஒரு கோரிக்கையை ஜேகேபாயிடம் அவர் முன்வைத்திருந்திருக்கிறார். எனவே அந்த தங்கச்சங்கிலியை அடகு வைப்பதற்கு முன்பதாகவே போலீசார் அவரை தேடிச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். அதாவது இசாரா செவ்வந்தி கஷ்டத்தில் விழுவதற்கு முன்பதாகவே போலீசார் சென்று அவர்களை கைது செய்திருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விவகாரம், இசாரா செவ்வந்தியினுடைய தாயார் சிறைச்சாலை போது மரணித்தார். எனவே தாயினுடைய இறுதிக்கிரியைக்காக இன்னும் ஒரு நபரிடம் சென்று அவர் பணம் வாங்கி அந்த பணத்தை வழங்கியிருப்பதாக, அந்த தன்னுடைய தாய்க்கான இறுதிக்கிரியைக்காக பணம் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயங்களாக பிரதானமாக வந்திருப்பதை காலம். இவ்வாறு இருக்க இசாரா செவ்வந்தி அந்த கேல்பத்ரே பத்மேவிடம் பணம் வருகின்ற விவகாரம் நிறுத்தப்பட்டவுடன் அவர் சலூன் செல்கின்ற விவகாரங்களும் பல வாரங்களாக இல்லாமல் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கிருந்து இசாரா செவ்வந்தி எப்படி சென்றார், அங்கிருந்து எப்படி வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே அவர் தொடர்ச்சியாக சலூன் செல்கின்ற விவகாரம் உள்ளிட்ட தன்னுடைய அழகு விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். அவ்வாறு இருக்க கேல்பத்ரே பத்மே கைது செய்யப்பட்டவுடன் அந்த விடயம் அவருக்கு தடைபெற்றிருப்பதாகவும் போலீசாருடைய விசாரணையை மையப்படுத்தி போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.